மாமா காயத்ரி, என்ன மன்னிச்சிருங்க மாமா. உங்களை போய் தப்பு. அழாதம்மா அழாத. நீ என்ன செய்வ? சின்ன பொண்ணு பொய் மேல பொய்யா சொல்லி உன் மனசை கெடுத்துட்டாங்க. நீ நல்லா இருக்கணும்னு தாம்மா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இத பாரு, நீ இங்க வந்தது, என்ன பார்த்தது எதுவுமே அவங்களுக்கு தெரியக்கூடாது. எனக்கு பயமா இருக்கு மாமா. பயப்படாதம்மா, உன்னை காப்பாத்துறதுக்கு சீனு இருக்கான். இப்ப நான் என்ன பண்றது சீனு? சொல்றேன். சித்தப்பா, சித்தப்பா, சித்தப்பா. அம்மாடி காயத்ரி, அம்மா நீயே தானம்மா? வந்துட்டியா? நானேதான் வந்துட்டேன் சித்தப்பா. ஆமா, ஏன் இப்படி உடம்பெல்லாம் வேர்த்து போய் நிக்கிறீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, நேத்துல இருந்து உன்னை பாக்கலையா, அதான் என்னாச்சுன்னு தெரியாம தவிச்சு போய் ஏறி போச்சு பிபி. என்ன பார்த்ததுனாலயா? பாக்காதனாலம்மா. நான் எப்படியோ உங்ககிட்ட தப்பிச்சிட்டேன் சித்தப்பா. இத உங்ககிட்ட உடனே போன் பண்ணி சொல்லணும்னு பார்த்தா போன் எங்கேஜ்டாவே இருந்துச்சு. இருந்திருக்கும். ஏன்னா நானும் போன் மேல போனா போட்டு நேத்தெல்லாம் உன் தேடிட்டே இருந்தேன்னா, ஒரு பக்கம் ஃபேக்டரி வேலை, இன்னொரு பக்கம் உன்ன வேற காணா, அதான் பிபி. என்னால உங்களுக்கும் அண்ணனுக்கும் ரொம்ப சிரமம் இல்லையா சித்தப்பா? சிச்சி, என்னம்மா அப்படி சொல்லிட்ட? உனக்காக நானும் குணாவும் என்ன வேணாலும் செய்வோம். எனக்கு அது நல்லா தெரியும் சித்தப்பா. இனிமேலும் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னுதான் நான் ஃபேக்டரியை விற்க போறேன். என்னம்மா இல்ல, இப்பதான் ஏற்பட்ட லாபம் வந்துட்டு இருக்கு, இப்போ ஃபேக்டரி விற்க போறேன்றிய? இதெல்லாம் என்ன பைத்தியக்காரத்தனம்? இல்ல சித்தப்பா, நான் முடிவு பண்ணிட்டேன். இப்ப நான் உடனே ஃபேக்டரிக்கு போறேன். அம்மாடி சொல்றது கேளுமா. அம்மா, ஹலோ, நான் அப்பா பேசுறேன். நாம நினைச்ச மாதிரி காயத்ரிக்கு ஒண்ணாகலடா, அவ உயிரோட வந்துட்டா. நம்ம விஷயம் அவளுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். ஃபேக்டரி வைக்க போறா, அது இது டசு புசுன்னு கத்திட்டு இருக்கா. இப்ப நேரம் அங்கதான் வந்துட்டு இருக்கா. அவளை அங்கேயே சமாதி கட்டிட்டு. வாமா தங்கச்சி வா, உன்னைத்தான் எதிர்பார்த்து இருந்தேன். இன்னைக்குதான் ஃபேக்டரி லீவ் ஆச்சே. ஆமா, குடவுன்ல இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கஞ்சா இத்தனை நாள் அவனுக்கு தெரியாம மறைச்சு வச்சிருந்தோம். இப்போ உனக்கு நம்ம ஃபேக்டரி சிகரெட்ல நல்ல தரமான கஞ்சாவை கலந்து ஊர்ல இருக்கிற விஐபிகள் மூலியமா வெளிநாட்டுக்கு வித்து நல்ல லாபம் சம்பாதிக்கிறோம். இட்ஸ் a குட் பிசினஸ். அட பாவீங்களா, உங்க பேச்சு கேட்டுக்கிட்டு என் மாமாவை தப்பா நினைச்சேன். நீங்க எனக்கு இவ்வளவு துரோகம் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அடடடடட, என்னம்மா தங்கச்சி, அண்ணனையும் சித்தப்பாவையும் துரோகின்னு சொல்லாமா? தப்பில்ல. உங்களை நான் சும்மா விட போறதில்ல. என்ன பண்ணுவேன்? நான் இப்பவே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றேன். நீ எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது. அதான் சொன்னேன், நீங்க இது தப்பிக்கவே முடியாது. அவனா? அதான் நானும் சொல்றேன், நீங்க இருந்து தப்பிக்கவே முடியாது. திருவாரூர் தான். என்னடா மாமனார் வந்துட்டாரு? கஞ்சா கடத்துறீங்களா? கஞ்சா பொட்டியா வர இன்ஸ்பெக்டர், சிகரெட் ஃபேக்டரிய கஞ்சா ஃபேக்டரி ஆக்குனது இவன் நொண்டி அப்படின்னு தான். இதுக்கும் அந்த பொண்ணுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. சந்தேகம் தான், நீங்களும் உள்ள போய் பாருங்க. பொட்டி அடிக்க வச்சிருக்காங்க. கான்ஸ்டபிள் சீனு, மிஸ்டர் ஆதிசேஷனுடைய ஃபேக்டரியும் அவருடைய சொத்துக்களையும் இவங்க மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கான ஆதாரங்கள் எங்களுக்கு நிறைய கிடைச்சிருக்கு. நீயும் ஃப்ரெண்ட்ஸும் கொடுத்த தகவல்கள் தான் இவங்களை அரெஸ்ட் பண்ண எங்களுக்கு உதவியா இருந்தது. என்ன வண்டியில வசதி உட்காந்துருக்கியா? அங்க கொஞ்சம் வசதி கம்மியா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்க. சீனு, நீ செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. கூடிய சீக்கிரம் மிஸ்டர் ஆதிசேஷன் நிரபராதின்னு நிரூபிச்சு அவரை விடுதலை பண்றதுக்கு ஏற்பாடு பண்றோம். அதெல்லாம் ஒண்ணு வேணா, இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. யூ ஆர் ஃப்ரீ. இதே கையில வச்சிருக்க, தூக்கி தூர போடு. சும்மாரா, இதோட மகிமை உனக்கு என்ன தெரியும்? ஏன் இதை வச்சு பிச்சை எடுத்துட்டு இருக்கியா? ஒருவேளை உயிர் பிச்சை கிடைச்சதே எனக்கு இதை வச்சுதான். உனக்கு ஆபத்து வந்தா தாண்டி தெரியும். தடி எடுத்தவன நான் தண்டல்காரன் ஆக முடியாது,
பிடியில எடுத்தவனலாம் பீத்தவன் ஆக முடியாது. சீனு, காயத்ரி மாமா வந்திருக்காரு. ஐயா வாங்க வாங்க. ஐயோ சந்தோஷத்துல என்ன உளறதுன்னே தெரியல. வாங்க வாங்க, உள்ள வாங்க உள்ள வாங்க. வேண்டாம் வேண்டாம், டிவன் இல்லங்க. ஓடலாம் தலையில விழும், காலுக்கு நடுல எலி ஓடும். அது மட்டும் இல்லைங்க, தூசி நாசி போசி ஒரே தும்சி தும்சி. டேய், வெட்டி பையல, நீ போய் ஐயாக்கு டீ வாங்கிட்டு வாடா. நீங்க எப்படி உட்காருங்க, இப்ப வந்துருவான் அவன். நான் வரேன். நீங்க வேணா அந்த கட்டில உட்காருங்களேன். பாதி சோப் போட்ட மீதி போட்டு ஓடி வந்துடுறேன். ஐயோ, அந்த லெஃப்ட் சைடுல உட்காராதீங்க, அது கால் கொஞ்சம் வீக்கு. வேணும்னா ரைட் சைடு கார்னர்ல உட்காருங்க. ஐயா. என்னப்பா? நான் இங்க இங்கிலீஷ் ஸ்டைல்ல குளிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல அந்த மரப்பெட்டிக்குள்ள ஒரு துண்டு இருக்கு, அது கொஞ்சம் எடுத்து கொடுக்க முடியுமா? எடுத்து தரேன். பாத்து, அந்த தாப்பால் கையோட வந்துரும். கிடைச்சுதா? ஐயா கிடைக்கலையா? இப்பதான்பா கிடைச்சது. என்னையா தம்பி, கண்டுபிடிச்சிட்டீங்களா? உன் பெட்டியில ஒரு போட்டோ இருக்கே, அது யாருப்பா? தெய்வங்க. என்ன பெத்து வளர்த்து பெரிய ஆளாக்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்ட எங்க அம்மா. அது உங்க அம்மாவா? ஆமா, நான் தான் சொல்றேன்ல. அப்படின்னா உங்க அப்பா யாருன்னு? ஐயோ, அத பத்தி என்ன கேட்காதீங்க. எங்க அப்பா யாரு என்னன்னு கேட்க போய் தான் எங்க அம்மாவையே நான் இழந்துட்டேன். ஏன், அவரை பத்தி உனக்கு எதுவும் தெரியாதா? ஏன் தெரியாது? எங்க அப்பா ஒரு உத்தமர்னு எனக்கு தெரியுமே. என்னப்பா, உங்க அப்பாவை பார்த்ததே இல்லைங்கிற, உத்தமர்னு எப்படி சொல்ற? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. எங்க அம்மா சொன்னா அவரு உத்தமர் தான். ஐயா, அந்த துண்டு கொடு. ஐயா, ஐயா போறீங்க? ஐயா துண்டு. சார் 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 சார், என்ன அதுக்குள்ள புதுக்குன்னு கிளம்பிட்டீங்க? டீ வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன சார் இது, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதுக்கு போய் இப்படி கண் கலக்குறீங்களே. பெரியரே, பெரியரே, நீங்க நம்ம வீட்டுல இருந்து கண் கலங்கி வண்டி ஏறி போயிட்டதா அந்த பீடி பாயா சொன்னா. நீங்க எங்க அம்மா பத்தி கேட்ட உடனே உங்ககிட்ட ஏதோ என் கதையெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு. அதான் பொல பொலன்னு எல்லாத்தையும் கொட்டிட்டேன். நான் ஒரு மடையன், அறிவே கிடையாது. நீங்களே இப்பதான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்திருக்கீங்க. உங்ககிட்ட என் கதையை சொல்லி உங்களை கஷ்டப்படுத்திட்டேன். இனிமே யாருக்கிட்டையும் என் கதையை சொல்லவே போறதில்ல. நீங்க இங்க வந்துட்டீங்களா? தயவு செஞ்சு எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. நான் வரேன். தம்பி, உன் மனசுல இருக்கிறத நீ சொல்லிட்ட. என் மனசுல இருக்கிறத நான் உனக்கு சொல்ல போறேன். நீ பாக்குற இந்த ஆதிசேஷன் ஒரு பிரம்மச்சாரி, ஆனா காதல்ல தோத்து போன ஒரு பிரம்மச்சாரி. பெரிய தேயிலை எஸ்டேட்டுக்கு சொந்தக்காரர் என் அப்பா. அவரோட ஒரே வாரிசு நான் தான். அடிக்கடி எஸ்டேட்ல நான் ரவுண்ட்ஸ் போவேன். அப்பதான் நான் அவளை பார்த்தேன், கல்யாணி. அவளை பார்த்த உடனே நான் என் மனசை பறி கொடுத்துட்டேன். திரும்ப திரும்ப அவளை பார்க்கணுங்கிற ஆசையில அவளை தேடி போக ஆரம்பிச்சேன். அவளோட அழகு மாத்திரம் இல்ல, அவளோட மனசு எனக்கு பிடிச்சது. என் மேல இருந்த நம்பிக்கையில அவ தன்னையே இழந்தா, நான் என்ன இழந்தேன். எங்க காதல் என்னோட அப்பாவுக்கு பிடிக்கல. எங்க காதலுக்கு கல்யாணங்கிற அங்கீகாரம் உடனடியா தேவைப்பட்டது. ஏன்னா என் வாரிசு அவ வயிற்றுல சுமக்க ஆரம்பிச்சா. எங்க காதலுக்கும் எங்க அப்பாவோட கௌரவத்துக்கும் பெரிய போராட்டமே ஆரம்பிச்சது. நான் உன்னை எஸ்டேட்டை பாத்துக்கிறதுக்காக இங்க அனுப்புனேன். நீ என்னடா யாரோ ஒரு பொண்ணை பார்த்து வந்து நிக்கிற. நான் உங்க அம்மா, நாங்க சேர்த்து வச்சிருக்கிற சொத்து இதெல்லாம் வேணும்னா இப்படி உள்ள போ. இல்ல அந்த இலை பறிக்கிற கழுதைதான் முக்கியம்னா இப்பவே வெளியே போ.
அத்தனை சொத்துக்களுக்கும் வாரிசா இருக்கிறத விட என் வாரிசுக்கு அப்பாவா இருக்கணும்னு முடிவு பண்ண. என்ன கல்யாணி அப்படி பாக்குற? எங்க அப்பா அம்மாவுக்கு வேணா நான் பொறுப்பான மகனா இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா உன் வயித்துல வளர நம்ம குழந்தைக்கு ஒரு பொறுப்பான அப்பாவா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த சண்டை எங்க குடும்ப சொத்து. என்னை பொறுத்த வரைக்கும் இது தாலிக்கு சமம். My dear son. ஐயா ஐயா அவரை காப்பாத்துங்க. யாருமா நீயே இப்படி துடிக்கிற? அவரை உயிருக்கு உயிரை காதலிக்கிறேன். அவன் உன்னை உண்மையா விரும்புறானா? ஆமாங்க ஐயா. டேய் அப்ப போட்டு அடிங்கடா. ஐயா வேண்டாங்க ஐயா, தயவு செஞ்சு அடிக்க வேண்டாம்னு சொல்லுங்க ஐயா. ஏம்மா ஒரு வருஷம் இருக்குமா நீ அவன்கிட்ட பழகி? அதுக்கே இப்படி துடிக்கிறியே? 25 வருஷத்துக்கு முன்னாடி பெத்து வளர்த்து ஆளாக்குன என்கிட்டயே சொல்லிக்காம ஓடி போறானே, என் மனசு எவ்வளவு துடிச்சிருக்கும். எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, அவரு ஒண்ணும் பண்ணிடாதீங்க. இத பாருமா, நீ அவனை லவ் பண்ணத நான் தப்புன்னு சொல்லல, ஆனா அவன் உன்னை லவ் பண்ணா பாரு, அதான் தப்பு. டேய் அடிங்கடா. ஐயா ஒரு கால பிடிச்சு கேக்குறேன், அவரை காப்பாத்துங்க. டேய் நிறுத்துங்கடா. என்னம்மா என் கால விழுத பார்த்தா நீ அவன் மேல வச்சிருக்கிற பிரியம் பெத்துவன் என் பாசத்தை விட பெருசா இருக்கும் போல இருக்கே. எந்திரி எந்திரி. ஐயா அவரை விட்டுடுங்க. இந்த பாசம் உண்மைன்னா இனிமே நீ அவனை எப்பவும் பார்க்க கூடாது. அவன் கண்ணுல நீ படவே கூடாது. அதை மீறி நீ அவனை பார்த்த அப்புறம் என் பையனை நீ உயிரோட பார்க்கவே மாட்டேன். டேய் அவனை அடிச்சது போதும், கொண்டு போய் வண்டியில ஏத்துங்கடா. நீ அவன் மேல வச்சிருக்கிற பாசம் ஆழமான பாசம் எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் நான் அவளை தேடாத இடமே இல்லை. எங்க என் உயிருக்கு ஆபத்து வந்துருமோன்னு பயந்து அவ யார் கண்ணிலையும் படல. அவ இல்லாத என் வாழ்க்கையில வேற யாருக்குமே இடம் இல்லைன்னு முடிவு பண்ணித்தான் என்னை வரைக்கும் நான் ஒரு பிரம்மச்சாரியாவே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். கடைசி அவளை பார்த்தது உன் வீட்டுல, அதுவும் போட்டோல. நீ தினம் தினம் கும்பிடுறிய உன் அம்மா, அவதான் என்னோட கல்யாணி. தந்தை யாரோ யாரோ என்றே தனித்திருந்தேன், எதுதான் பேரோ பேரோ என நான் தவித்திருந்தேன். தந்தை யாரென யாரென இன்றே தெரிந்து கொண்டேன், இதுதான் பேரென பேரென இங்கே புரிந்து கொண்டேன். யார் என்று கேட்டதாலே அன்னையை இழந்தேன், யார் என்று கேட்காமலே தந்தையை பெற்றேன். உலகில் எனக்கு ஒரு கவலை இல்லை, துன்பங்கள் துயரங்கள் தொடர்வதில்லை. உலகில் எனக்கு ஒரு கவலை இல்லை, துன்பங்கள் துயரங்கள் தொடர்வதில்லை. லலாலா 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 அப்பா 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 நான்
எல்லாருக்கும் சொல்லுப்பா. எனக்கு எனக்கு அப்பா இருக்காருன்னு இந்த உலகத்துக்கு போய் சொல்லுப்பா. எனக்கு அப்பா இருக்காரு. நான் போய் சொல்றேன்ப்பா. எல்லாருக்கும் சொல்லுப்பா. எனக்கு அப்பா இருக்காரு. எனக்கு அப்பா இருக்காரு. என் அப்பா கிடைச்சிட்டாரு. எங்க அப்பா இருக்காரு. எங்க அப்பா இருக்காரு. நில்லு சீனு, அவசரப்படாத. இந்த ஊர் உலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆதிசேஷன் ஒரு பிரம்மச்சாரி. திடீர்னு நீ போய் நான் தான் உன் அப்பான்னு சொன்னா தப்பா போயிடும். நீ ஏன் புள்ளன்னு நான் தானப்பா சொல்லணும். முதல்ல காயத்ரி கிட்ட நீ யாருங்கிற விஷயத்த சொல்லணும்னு தானே ஆசைப்படுறேன். அவ கோயிலுக்கு தான் போயிருக்கா. உடனே போய் அவளை கூட்டிட்டு வா. இதோ இதோ இப்போ இப்போ